வணக்கம் நேர்களே. உங்களுடன் பகிர்ந்து கொள்வர் பம்மல் கோபால்சேத். இன்று நாம் ஆன்மீகத்தை பற்றியும் இந்த உலகத்திலே சில நடக்கிற சம்பவங்களை பார்த்தோமானால் ஜீவராசிகளுக்கும் இந்த மனித உயிர்களுக்கும் மிகவும் ஆபத்தான நிலையிலே இப்பொழுது சூழ்நிலையில் இந்த தருணத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் நினைப்போம், ஏதோ ஒரு நாட்டிலே போரீடு நடக்குது, நமக்கு என்ன என்று கவலை. அப்படி நாம் நினைக்கக்கூடாது. வளைகுடா நாடுகளிலே போர்கள் ஏற்பட்டால் நமக்கு கச்சா எண்ணெய் அங்கிருந்து தான் வருகின்றது. இந்த கச்சா எண்ணெய் வருகின்றது காரணம் ஒன்று, நம்முடைய போக்குவரத்துக்கும் அன்றாடம் நாம் வீட்டிலே சமையல் செய்து கொண்டிருக்கும் எல்பிஜி கேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கேஸ் ஆனது அந்த வளைகுடா நாடுகளிலிருந்து தான் வருகிறது. இப்படி இவர்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈராக்கை தாக்குவதன் காரணமாக பல பொருட்சேதங்கள், அசாதாரண சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் ஏற்படுகிறது. இந்த வளைகுடாவிலிருந்து நமக்கு வர வேண்டிய இந்த கச்சா எண்ணெய், கேஸ் இவைகள்லாம் வர முடியாமல் போக்குவரத்து நமக்கு தடையாகின்றனவா? அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகின்றது? இங்கு கேஸ் தட்டுப்படுகிறது. இப்போ சில நாட்களாகவே நம்ம ஹோட்டல்லாம் சில இடங்கள்லாம் எல்பிஜி கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மூடும் தருவாயில் இருக்கிறார்கள். அதேமாதிரி சாதாரண ஒரு டீ கடையில் கூட அந்த மாதிரி நிலையில் இருக்கிறது. அதே மாதிரி இல்லங்களிலே 15 நாளைக்கு முன்னாலே நீங்கள் கேஸ் புக் பண்ண வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு இலக்கையும் ஒவ்வொரு இடத்திலும் நாம் இப்பொழுது அந்த கேஸ், எல்பிஜி கேஸ் என்று பயணித்து கொண்டிருக்கிறது அல்லவா? அது முக்கியமான சேவையாக இருக்கிறது. அதில் கருத்து கொண்டு நாம் இப்பொழுது இந்த போர் ஏன், எதற்கு நிலவுகிறது என்று நம்ம ஆராய்ந்து விட்டுவிட்டு ஒவ்வொரு நம்முடைய இந்த வாழும் இல்லங்கள் அனைத்து நம்முடைய மனித ஜென்மங்கள் இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஆன்மீக முறையிலே நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம ஆற்றுல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கு, அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ, அது என்ன சாயங்காலம் ஒரு 5:30 6:30 நீங்கள் அந்த விளக்கை தனியாக ஏற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற இந்த சில இடங்களில் நடக்கின்ற போர்கள் அதை மீண்டும் நிகழாமல் அவர்களுக்குள் ஒரு பரஸ்பர ஒற்றுமை நிகழ வேண்டும் என்பதற்காகவும், ஏனென்றால் இவர்கள் மட்டும் பாதிப்பில்லை, உலக நாடுகளுமே பாதிப்பு இருக்கிறது. ஏன்னா இவர்கள் நம்பித்தான் கச்சா எண்ணெயே இருக்கிறது, வளைகுடா நாடுகளை விட்டு கச்சா எண்ணெய். ஆகவே அவருக்குள் ஒரு பரஸ்பரம் ஏற்பட்டு இந்த மனித ஜென்மங்கள் காக்கப்படும், உயிர்கள் காக்கப்பட வேண்டும். நாம் அக்காலத்தில் போல் வாழ முடியாத சூழ்நிலை இல்லை. நாம் விறகு அடுப்பு வைத்து கொண்டு சமைத்து ஏதோ வாழ்ந்தோம். ஆனால் இப்பொழுது பல அடுக்கு மாடுகளை கட்டி நாம் எங்கு விறகு அடுப்பை தேடுவது? ஆகவே இப்பொழுது நவீன முறை நமக்கு எல்பிஜி கேஸ் தான் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த கருத்தில் கொண்டு இந்த வளைகுடா நாடுகளெல்லாம் போர் ஏற்படாமல் வண்ணமாக இருப்பதற்காக ஒரு சில மந்திரங்களை நாம் எல்லோரும் சொல்ல வேண்டும். அது ஒருமித்தமாக ஒரு இதாக இருக்கும், வேற ஒன்றுமில்லை. இந்த மந்திரத்தினால் எல்லோரும் சொல்வதனால் இந்த தேச ஒற்றுமை ஒரு ரீச் ஆகும். எப்படி நாம் ஒருமித்தமாக மஞ்சு விரட்டு என்று ஒன்று காலை அடக்குவோம் சொல்வார், அது நீதிமன்றமே அதை தடை செய்துவிட்டது. அவர்கள் தடை செய்யவில்லை, சில அருளாளர்கள், சில அந்த அந்த பற்று கொண்டவர்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே போய் முறையிட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் சரி இந்த உரிவதை செய்யக்கூடாது என்று அவர்கள் ஏதோ தீர்ப்பு செய்துவிட்டார்கள். ஆகவே தடைபட்டிருந்தது. இது ஒரு வீர விளையாட்டு. அக்காலத்திலே
முரட்டுக்காலை அடக்குவன் தான் வீரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தேசம் இருந்தது. ஆகவே தான் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பல நாட்கள் சர்ச்சை போகின்றது. இந்த நமக்கு இந்த வாட்ஸ்அப் வந்த காலத்தில் நமக்கு நல்லதாக இருந்தது. எல்லோரும் ஒன்று சேர்ந்து இளைஞர்களெல்லாம் சென்னையிலே அந்த பீச்சு பக்கத்திலே எத்தனை நாட்கள் நாம் போராடினோம். அந்த போராட்டம் ஒரு வழியாக நமக்கு தீர்வு காணிவிட்டதா? அரசாங்கம் கவனித்து அதற்கும் அவர்கள் சட்டத்தை ஏற்றி அந்த டெல்லியிலையும் அவருக்கு நமக்கு ஒத்துழைத்து பல நன்மைகள் செய்தார்கள். இன்று நாம் அதை கொண்டாடினோம். அதுபோல்தான் இந்த போராட்டம் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். நாம் தேசத்தை காப்பாற்ற வேண்டும். தேசத்துள்ள மக்கள்கள் எல்லோரும் அவரவர்கள் பணியை இந்த செய்ய வேண்டும். இந்த எரிபொருள்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும். முன்போல் எப்பொழுதும் போல் இருக்க வேண்டும். ஆகவே எல்லாமே எரிபொருள் நம்பித்தான் இருக்கிறது. ஒரு பயணம் செய்வது என்றால் சாதாரண ஒரு டிவிஎஸ் பற்றியே ஒரு இதை வைத்து பெட்ரோல் தேவைப்படுகிறது அல்லவா? ஆகவே அது நமக்கு ஒரு நண்பனாய் விட்டது எல்பிஜி கேஸ். ஆகவே எரிபொருள் இருந்தால் தான் மற்றொரு இடத்திற்கு நம்ம ரீச் ஆக வேண்டும். வியாபாரங்களும் எல்லாமே நம்முடைய அலுவலகங்கள் மக்கள் போயிட்டு வருவதற்கு எல்லாமே போக்குவரத்திற்கு எல்லாமே பெட்ரோல் எல்பிஜி கேஸ் இவையெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு நாம் இல்லங்களிலே ஒரு விளக்கேற்றி ஒரு மந்திரத்தை சொல்வோமா? உலகத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுது. காமாட்சி அம்பாள் இடமிருந்து கிடைத்த உத்தரவு மேலே உள்ள நமக்கு அருள்பாலித்திருக்கிறார். நமக்கு அந்த ஆதி காமாட்சி சமேத நீலகண்டேஸ்வரர் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதேமாதிரி அங்கே காஞ்சியிலே காமாட்சி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கே மாங்காடிலே காமாட்சி அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்கு வந்த தகவலின்படி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே வருகின்ற வனமாலி சதி சாரங்கி சங்கி சக்கரீஷ நந்தகி ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விவிருட்சது வனமாலி கதி சக்தாரங்கி சங்கி சக்கரி நந்தகி ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விரட்சது வனமாலி கதி சாரங்கி சங்கி சக்கரி நந்தகி ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விரட்சது என்று இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே ஒரு 12 முறை எல்லோரும் இதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் நமக்கு சமையல் செய்வதற்கு எல்பிஜி கேஸ் தேவைப்படுகிறது. அதே மாதிரி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பயணம் செய்வதற்கு பெட்ரோல் தேவைப்படுகிறது. இவை கருத்தில் கொண்டு இந்த போர் நிறுத்தம் ஆனது அவர்களுக்குள் பேசிக்கொண்டு இந்த ஒவ்வொரு நம்முடைய ஆத்மாக்கள் எல்லோரும் இந்த ஒவ்வொரு இல்லங்களிலே வழிபட்டால் தேச ஒற்றுமை கிடைக்கும். ஆகவே மகாவிஷ்ணுவை நினைத்தால் அவர்களுக்கு அந்த மணி அங்கே அடிக்கும். இங்கு இஸ்ரேல், அமெரிக்கா, ஈராக் ஆகவே அவருக்குள் ஒரு போரை நிறுத்தும் ஒரு மெய் உணர்வார்கள். ஏனென்றால் போர் நடத்தி போயிட்டால் அவர்களுக்குத்தான் சேதம். இவர்கள் போட அவர்கள் போட நாம் இந்த எல்பிஜி கேஸ், பெட்ரோலியம், கச்சா எண்ணெய் பொருளெல்லாம் குண்டு போட்டால் நமக்கு எப்படி வியாபாரம் எப்படி வரும்? எப்படி மற்றவர்கள் போய் ரீச் ஆகும்? ஆகவே இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்குள் பரஸ்பரமாக இந்த போரை நிறுத்துவதற்கு ஆலோசனை பெற வேண்டும். அதற்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடம் நாம் முறையிடுவோம். ஏனென்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அரசாங்கம்தான் இந்த எல்லாம் செய்ய வேண்டும். எல்லா அரசாங்கம், இந்த உலகத்தில் இருக்க அனைத்து அரசாங்கம் சேர்ந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனித குலத்திற்கு இது தர்மம் இல்லை. பல ஜீவராசிகளும் அனைத்து உயிர்களுமே இதுக்கு மிகவும் ஆபத்தானவை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருத்தொரு வீட்டிலும் ஆற்றிலையும் இந்த ஜபங்கள் செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த பகவான் விஷ்ணு பகவான் அவர்களுக்கு மணி அடிப்பார். ஆகவே இந்த மற்றொரு முறை சொல்கிறேன். வனமாலிகதி சாரங்கி சங்க சக்கரீஷ நந்தகி ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விரட்சது என்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதாவது இந்த மந்திரமானது, இந்த மந்திரம் எப்படி வந்தது என்றால், பீஷ்மர் உங்களுக்கு தெரியும். அதாவது
பாரத போரிலே அவர் பீஷ்மர் பூமிபுத்திரன் அவருடைய கடைசி மூச்சானது அவருடைய மூச்சானது 21 நாட்கள் செல்லவில்லை என்றால் மிகவும் நல்ல மனம் படைத்த பூமிபுத்திரன் யாருக்கும் ஒரு தீங்கு நினைக்க மாட்டார். ஆனால் சேராரோடு சேர்ந்து செய்நன்றிக்காக அவர் அவனோடு அங்கே துரியோதனோடாக அவர் சேவை செய்தார். அதன் காரணமாக அவரை மனமில்லை கிருஷ்ணனுக்கு, ஆனாலும் அவரோடு இருக்கிறான் என்ற ஏன்னா பீஷ்மர் நல்ல உடம்பு பலசாலி, நேரம் அவருக்கு நல்ல தேகம் சௌதரியமான இது, அவரையே நம்முடைய கிருஷ்ணன் வச்சு செஞ்சு விட்டார். ஆகவே அவர் வேண்டிக் கொண்டாராம், கண்ணா எல்லாமே பாரத போருக்கு நீ தான் இதுக்கு ஒரு காரணம், ஆனாலும் என் உயிர் ஏன் போக மாட்டேங்குது என்றால் எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லி உன்னுடைய உன்னுடைய விஷ்ணு தரிசனத்தை நான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பூமியிலும் இனிமேல் இந்த போர் எழுவக்கூடாது, எல்லோரும் சுகமாக இந்த ஜீவராசிகள் அனைத்தும் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும், அதற்காக நான் இந்த பிரார்த்தனை கொள்கிறேன் அப்படின்னு அப்பொழுதும் கூட அவர் எல்லோரும் நல்லா இருக்கணும், ஜீவராசி நல்லா இருக்கணும் அந்த பூமிபுத்திரன் பீஷ்மர் கேட்கிறார். எப்பேற்பட்ட நல்லவர், அப்படி அவருக்கு ஏன் தான் இப்படி நிலைமை வந்ததோ, அதான் சேராத இடத்தில் சேர்ந்தால் இப்படித்தான் நல்லவர்களோட அவர்கள் ஆகிவிடுகிறார் நன்றி கடனாக. ஆகவே இப்படி நடந்த சம்பவம் தான் இந்த வனமாளி சாதனை என்று சொல்லக்கூடிய இந்த விஸ்வசாமர்த்திலே சொன்னாராம். ஆகவே இந்த போர் ஈரான் ஈராக் இப்படி இஸ்ரேல் அமெரிக்கா இவைகள் போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த மந்திரத்தை சொல்லி மீண்டும் இந்த போர் ஏற்படக்கூடாது, மக்கள் சுகமாக இருக்க வேண்டும், அவரவர்கள் வீட்டிலே அவரவர்கள் சுகமாக இருக்க வேண்டும், அப்படி என்று நினைத்து கொண்டு நாம் இந்த பகவானை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமா. நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத், மகாதேவியஸ்ய வித்மகே விஷ்ணுபத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். எல்லோரும் நீங்கள் இதை செய்யுங்கள், கண்டிப்பாக நமக்கு இந்த தட்டுப்பாடு வராது. எல்லாம் அந்த பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு பார்த்துப்பா. நம்முடைய உள்ளங்கள் பகிர்ந்து கொண்டால் நம்முடைய ஜீவராசிகள் அனைத்தும் இது நல்லவையாக நடக்கும். இது அப்படி என்றுதான் நான் உங்களிடம் இந்த கருத்தை சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். அடியே ஒரு மகாவிஷ்ணுடைய பக்தன் சிவதத்தன். வணக்க நேர்களே, வணக்கம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. சுகினோ அதாவது இந்த ராஜ்யம் சுகமாக இருக்க வேண்டும், ஜீவராசி அனைத்தும் நலமாக இருக்க வேண்டும் என்ன எல்லோருடைய விருப்பம். இந்த ஆன்மீக சிந்தனையை நாம் அயராது பாடுபட்டு எல்லோரும் மனதிலே இதை ஒற்றுமையாக நிலைநாட்டுவோம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர.